தற்போது கிடைத்த அண்மை செய்தி. கோவை மாவட்டத்தில் கல்லூரி மாணவர்கள் தங்கியுள்ள இடங்களில் போலீசார் சோதனை நடத்தி வருகின்றனர். கல்லூரி மாணவர்களின் விடுதிகளில் போலீசார் சோதனை நடத்தி வருவதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கோவை மாவட்டத்தில் கல்லூரி மாணவர்கள் தங்கியுள்ள இடங்கள் மற்றும் விடுதிகளில் போலீசார் சோதனை நடத்தி வருகின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மார்ட்டின் ராஜா வழங்க கேட்கலாம். வணக்கம் மார்ட்டின் ராஜா, இந்த சோதனை குறித்தான கூடுதல் விவரங்கள். கோவை மாநகரம் பொதுவாகவே கல்வி நகரம் என பெயர் பெற்றது. இங்கே ஏராளமான கல்வி நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. இதனால் கோவையில் நிலவக்கூடிய சீதோஷ நிலை காரணமாக தமிழகம் மட்டுமல்லாமல் பிற மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான மாணவ மாணவிகள் இங்கே கல்வி பயின்று வருகிறார்கள். வெளியூரில் இருந்து வந்து தங்கி இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்காக அந்தந்த கல்லூரிகளிலேயே விடுதியில் கட்டி இருக்கப்பட்டுள்ளது. அங்கே மாணவ மாணவிகள் தங்குவதற்கான வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் ஒரு சில மாணவர்கள் தங்களுக்கு தேவையான வசதிகள் கிடைக்காத பட்சத்தில் உணவு போன்ற பிற தேவைகள் இது போன்ற கட்டுப்பாடுகள் இல்லாமல் சுதந்திரமாக இருக்கணும் என்பதற்காக கல்லூரிக்கு அருகாமல் இருக்கக்கூடிய பகுதிகளிலேயே வீடுகளை எடுத்து தங்கி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் தங்குவதற்காகவே தனியாக மேன்சன்களும் அங்கே இயங்கி வருகின்றன. இதனிடையே தான் தொடர்ச்சியாக காவல்துறைக்கு இந்த மாணவர்கள் இரவு நேரங்களில் நேரம் தவறி வீட்டிற்கு அந்த பகுதிகளில் பைக்கில் ஊர் சுற்றுவது, அதிவேகமாக அதிக சத்தத்துடன் பைக்கை இயக்கி தங்களுக்கு தொந்தரவு கொடுத்து வருவதாக பல்வேறு புகார்கள் தொடர்ச்சியாக கோவை மாநகர காவல்துறைக்கு வந்து கொண்டிருந்தன. இதன் அடிப்படையில் தான் கோவை மாநகர காவல்துறை ஆணையர் பாலகிருஷ்ணன் ஒரு உத்தரவை பிறப்பித்தார். இன்று அதிகாலை 5 மணி முதல் கோவை மாநகரத்தில் இருக்கக்கூடிய, அதாவது ஈசனாரி, குனியமுத்தூர், சுந்தராபுரம், அதே போல சரவணம்பட்டி, பேலமேடு ஆகிய பகுதிகளிலே இயங்கக்கூடிய கல்லூரிகள் அருகாமையில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதியில் தங்கி இருக்கக்கூடிய, தனியாக வீடு எடுத்து தங்கி இருக்கக்கூடிய மாணவர்கள் அறைகளில் அதிரடியாக சோதனையிடும்படி உத்தரவிட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து 60க்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் ஆங்காங்கே மொத்தம் 12 குழுக்களாக பிரிந்து இந்த சோதனையை காலை 5 மணி முதல் மேற்கொண்டு வருகிறார்கள். இவர்கள் அவர்கள் அறையிலே அந்தந்த வீடுகளுக்கு உரிய அனுமதியுடன் சென்ற காவல்துறையினர், நாங்கள் உங்கள் அறையை சோதனையிட வந்திருக்கிறோம், எந்த பயப்படவும் வேண்டாம் என்று கூறி அந்த அறையை முற்றிலுமாக சோதனை செய்தார்கள். ஆனால் இதுவரை எந்த விதமான தடை செய்யப்பட்ட போதைப் பொருளோ ஆயுதங்களோ எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பகுதிகளிலே கடந்த சில மாதங்களாக கோவை மாநகரத்தின் புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய தங்கும் இடங்களிலே கல்லூரிக்கு சம்பந்தமில்லாத நபர்களை அங்கு கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் அழைத்து வந்து தங்க வைப்பதாகவும், இதனால் இரவு நேரங்களில் கத்தி போன்ற ஆயுதங்களால் தாக்கிக் கொள்வது போன்ற சம்பவங்கள் நடந்து வந்தது. இதனால் வெளியிலிருந்து யாரையும் அழைத்து வரக்கூடாது என்றும், அடுத்து வரக்கூடிய நாட்களிலே மாணவர்கள் தனியாக வீடெடுத்து தங்கும் பட்சத்தில் அவர்களுக்கான போதிய வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்க காவல்துறை திட்டமிட்டிருக்கிறார்கள். கற்பகம், உங்கள் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மார்ட்டின் ராஜா.